சற்று முன் இலங்கையை உலுக்கிய கோர விபத்துக்களால் பறிபோன 12 உயிர்கள். தற்கொலைக்கு முயன்ற சுரேஷ் சலே. கோட்டாபாயவுக்கும் இதே கதிதான் நடக்கும், அதிர்ச்சியில் மனைவி. கோட்டாபாயவுக்கு பயணத்தடை விதித்தமை அனுர அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல்தான், குற்றம் சாட்டும் சரத் வீரசேகர. எழுச்சி பாடல் பாடிய கிளிநொச்சி தமிழ் இளைஞன் சிறையில் அடைப்பு, நடந்தது என்ன? பெண் காவலருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு நீதிமன்றம் காட்டிய அதிரடி. இலங்கையில் எல்னினோ எச்சரிக்கை, வறட்சி அபாயம், உணவுக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல். அரசு வங்கியில் பட்டப்பகலில் 3.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம். தேமட்டகொட சமிந்தவின் 19 ரிவால்வர்கள் வசமாக சிக்கியது, வெளிவரும் பின்னணி. வரிகளை செலுத்துமாறு வரும் மிரட்டல், பாதிக்கப்பட்டவர்களை பணம் செலுத்துமாறு இவ்வாறுதான் கட்டாயப்படுத்துகிறார்கள், மக்களே அவதானம். இலங்கையில் நடந்த 2 விபத்து சம்பவங்கள் 4 உயிர்களை பறித்துள்ளது. கண்டி தலாத்துவோயா மயிலப்பட்டிய என்ற இடத்தில் நேற்று பிற்பகல் நேரம் ஏற்பட்ட விபத்தில் 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதோடு பலரும் காயமடைந்துள்ளனர். தென்னக்கும்பூர நோக்கி ஓடிய சொகுசு கார் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற நேரமே எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலத்த காயமடைந்துள்ளதோடு அவர்கள் உடனடியாக ஹங்குரகெத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பெற்று வந்த உணுவின்ன பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த சிறுமியின் தாயும் முச்சக்கர வண்டியை செலுத்திய தந்தையும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி தலாத்துவோயா போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் தலாத்துவோயா போலீசார் வேகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து காலி கொழும்பு பிரதான வீதியின் காலி தடல்ல பகுதியில் இன்று காலை ஒரு பேருந்து வீதியை விட்டு விலகி மதிலோடு மோதியதில் நடந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். 20 பயணிகளுடன் கம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது தடல்ல பகுதியில் வைத்து சாரதிக்கு நித்திரை வந்துள்ளது. இதனால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி பக்கத்தில் இருந்த சுவருடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பாக மாறிய வவுனியா சிறுவர் பாதாள குழு தாக்குதல் சம்பவம் குறித்து 7 மாணவர்களை இரட்டை பெரியகுளம் போலீசார் அதிரடியாக சற்று முன்னர் கைது செய்துள்ளனர். இந்த 7 பேரால் தாக்குதலுக்கு உள்ளான 2 மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சமூக வலைதளங்களில் அண்மையில் அதிர்ச்சியூட்டும் காணொலி ஒன்று பரவலாக பகிரப்பட்டது. குறித்த காணொலியில் வவுனியா பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 2 மாணவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் மிக கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்ததோடு இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்களிடையே அதிக அச்சத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியிருந்தது. காணொலி தொடர்பாக வேகமான விசாரணைகளில் இறங்கிய இரட்டை பெரியகுளம் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட வவுனியா இரட்டை பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 7 மாணவர்களை கைது செய்ததோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் 14 முதல் 17 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் என்பது அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட 7 மாணவர்களும் நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து வழக்கை விசாரித்த நீதவான் சந்தேக நபர்களான 7 மாணவர்களையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை கெபித்திகொல்லாவ சிறுவர் பராமரிப்பு இல்லத்தில் தடுத்து வைக்குமாறு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். வவுனியாவில் சிறுவர்கள் இவ்வாறான பாதாள உலக பாணியில் செயல்படுவது பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பலத்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் குற்றவியல் விசாரணைகளில் 3வது சந்தேக நபராக சிறையில் இருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள விசேட மனு குறித்து இன்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவசர அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இலங்கை அரசியலில் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயண தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவுதான் பேசுபொருளாகியுள்ளது. அவருடன் சேர்ந்து மேலும் 2 உயர் ராணுவ அதிகாரிகளுக்கும் இவ்வாறு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் மனநிலையில் இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். சுரேஷ் சலேவின் நிலையே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவிற்கும் ஏற்பட்டுள்ளது என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபரான சுரேஷ் ஜாலே சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த மனுவின் உள்ளடக்கங்கள் மற்றும் தடுத்து வைப்பு காவல் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்த நீதிவான் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை உள்ளடக்கிய அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளார். இந்த மனு தொடர்பான விரிவான அறிக்கையை இன்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ள நீதவான் வழக்கின் மேலதிக விசாரணைகளையும் இன்று ஒத்திவைத்துள்ளார். எழுச்சி பாடல்களை பாடி சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய கிளிநொச்சி இளைஞன் கைது செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை உண்டாக்கிய நிலையில் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை குறித்த பாடகரை விளக்கமறியலில் வைக்க சாவகச்சேரி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் ஆலய திருவிழா ஒன்றில் விசேட இசை நிகழ்வின் போது இந்த பாடகர் எழுச்சி பாடல்களை பாடியுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரான குறித்த இளைஞன் பக்தி மற்றும் தென்னிந்திய பாடல்கள் பாடியுள்ளதை அடுத்து தான் இசை நிகழ்ச்சியில் பாடிய குறித்த பாடல் காணொளிக்கு ஏற்கனவே தனது இசை சேகரிப்பில் பாடிய சொல்லிசை எழுச்சி பாடலை இணைத்து அதனை தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். சமூக ஊடகங்களில் இந்த பாடல்கள் வைரலானதை தொடர்ந்து தென்னிலங்கையில் பலரும் கடுமையான விமர்சனங்களையும் இனவாத கருத்துக்களையும் இதற்கு எதிராக கூறியுள்ளனர். அதையடுத்து இந்த பாடல் காணொளி குறித்து விசாரணைகளை நடத்திய மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் குறித்த இளைஞன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்கிறார் என்று கூறி அவரை கைது செய்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இனத்துக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுப்பவர்களை கைது செய்துள்ளதாக பலரும் இதற்கு எதிராக கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதனை அடுத்து சாவகச்சேரி போலீசார் குறித்த இளைஞனை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்குருவந்தோட்ட படகுடாவில் இருக்கும் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேரை அங்கு காணவில்லை என்று போலீசார் வெளிப்படுத்தியுள்ளதோடு காயமடைந்தவர்களில் 7 பேர் இப்பொழுது ஹொரானி மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து சுமார் 51 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அங்கு வந்த மக்களின் உதவியுடன் தீயை அணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் தீயினால் மையம் பெருமளவில் சேதமடைந்துள்ளது. தீ விபத்து நடந்த நேரம் இல்லத்தில் சுமார் 72 பேர் இருந்ததாகவும் தனியாரால் நடத்தப்படும் இந்த இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களும் தங்க வைக்கப்பட்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளது. தீ விபத்து காரணமாக அங்கிருந்த ஒரு குழுவினர் தீக்காயங்களுக்கு உள்ளானதாகவும் அவர்களில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இன்று காலை நீதித்துறை விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து சடலங்கள் சம்பவ இடத்திலிருந்து அகற்றப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் இப்பொழுது நிலவும் பொருளாதார சூழல் குறித்து அரசாங்கத்திற்கு முறையான புரிந்துணர்வு உள்ளதா அல்லது இந்த நெருக்கடிகளை அவர்களால் சரியாக நிர்வகிக்க முடியவில்லையா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை மட்டுமே நம்பி இயங்கி வருகிறதே தவிர நாட்டை மீட்டெடுப்பதற்கான மாற்று திட்டங்கள் எதையுமே அரசாங்கம் முன்வைக்கவில்லை என்று இப்போது அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் நிலையை எட்டியுள்ளதாகவும் புதிய முதலீட்டாளர்கள் எவரும் நாட்டிற்குள் வரவில்லை என்றும் புதிய திட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் துறையின் முதலீடுகள் முடங்கியுள்ளதால் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணாமல் போயுள்ளன. பொதுமக்கள் உணரும் வகையில் எந்த ஒரு சாதகமான மாற்றமும் பொருளாதாரத்தில் வரவில்லை என்றும் கூறிய இவர் மாறாக அரசாங்கத்தின் வெற்று பேச்சுகள் மற்றும் ஆடம்பர பேச்சுக்கள் மட்டுமே இன்னும் குறையாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு உலகளாவிய போர்தான் காரணம் என்று அனுர அரசாங்கம் சொல்வது குறித்து கேள்வி எழுப்பிய முஜிபுர் ரஹ்மான் போரினால் பாதிப்புகள் ஏற்படுவது உண்மைதான் என்றும் போருக்கு அதன் விளைவுகள் உண்டு, உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் அது உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். போரின் பாதிப்புகள் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு கூட ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் போரின் விளைவுகளை காரணம் காட்டி அரசாங்கம் தனது நிர்வாக தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்தார். உலகில் இவ்வாறானதொரு போர் சூழல் உருவாக போகிறது என்பது குறித்து அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்றும் இதனால் தான் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலேயே வரவிருக்கும் நெருக்கடிகளை சரியாக எதிர்கொள்வதற்கு தேவையான தீர்க்கமான முடிவுகளை எடுக்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியதாகவும் அவர் நினைவூட்டினார். எனினும் அரசாங்கம் அதற்கு தயாராக இருக்கவில்லை என்றும் அவ்வாறு திட்டமிட தவறியதன் மோசமான விளைவையே இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அனுபவித்து வருகிறார்கள்
செய்வார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஒரு தசாப்தத்திற்கு பின் உருவாகக்கூடிய மிக வலுவான எல்னிலோ காலநிலை நிகழ்வின் தாக்கம் எதிர்வரும் மாதங்களில் உலகளாவிய அளவில் உணரப்பட வாய்ப்பு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் வானிலை அமைப்பு இப்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் தாக்கமாக வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையில் வறண்ட காலநிலை நிலவுவதற்கான சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக உள்நாட்டு வானிலை அவதானிப்பு திணைக்களமும் வெளிப்படுத்தியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை வளமையை விட கூடுவதன் விளைவாக உருவாகும் இயற்கை காலநிலை நிகழ்வே எல்னினோ. இது உலகளாவிய வானிலை அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு கிழக்கிலிருந்து வீசும் காற்றோட்டங்களையும் வெப்ப அலைகளையும் ஆசிய பிராந்தியத்தை நோக்கி திருப்புகிறது. இதனால் இலங்கை, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் வளமையான மழை வீழ்ச்சி குறைவடைந்து கடுமையான வறட்சி நிலை உருவாக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் அதிக மழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோவின் தாக்கம் வானிலை மாற்றங்களுடன் மட்டுப்படுத்தப்படாது என்றும் 2026 ஆண்டின் இரண்டாம் பாதியில் ஆசியா முழுவதும் விவசாய உற்பத்தி மற்றும் உணவு விநியோக சங்கிலிகளும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகளின் வானிலை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே சர்வதேச நெருக்கடிகள், உரத்தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சவால்களை எதிர்கொண்டு வரும் விவசாய துறைக்கு எல்னினோவால் ஏற்படக்கூடிய வறட்சி மேலும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஹொரானி பகுதியில் உள்ள அரச வங்கியொன்றின் ஏடிஎம் இயந்திரத்துக்குள் நிரப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட 3,50,00,000 ரூபாய் பணம் தனிநபர் ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பாக மாறியுள்ளது. நேற்று பிற்பகல் 3 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வங்கியின் பாதுகாப்பு மற்றும் பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே குறித்த திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து அம்பலமாகியுள்ளது. வங்கி ஊழியர் ஒருவர் 2 பணப்பைகளை எடுத்துக்கொண்டு வங்கியின் பின்புற கதவு வழியாக உள்ளே சென்றபோது அங்கு வந்த நபர் ஒருவர் பணப்பைகளை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். பணத்தை கொள்ளையடித்து தப்பிய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்வதற்காகவும் கொள்ளையிடப்பட்ட தொகையை மீட்டு எடுக்கவும் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரிகளின் வழிகாட்டலில் பல விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வங்கி கிளைக்கு அருகில் வைத்து பணப்பைகளை அந்த சந்தேக நபர் மிக துணிகரமான முறையில் பறித்துக் கொண்டு தப்பியோடிய சம்பவம் தற்போது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டு வருவாய் திணைக்கள அதிகாரிகளாக, அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் ஆக ஆள்மாறாட்டம் செய்து போலியான இணைப்புகள் மூலம் வரி செலுத்துவோரை பணம் செலுத்துமாறு ஏமாற்றும் மோசடி குறித்து இலங்கை அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம் என்று சொல்லி 0113 என்ற எண்ணில் தொடங்கும் தொலைபேசி அழைப்பை பெற்ற ஒரு தொழிலதிபர் கொடுத்த புகாரை அடுத்தே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபருக்கு அழைப்பு எடுத்தவர் அந்த தொழிலதிபரை அவரது பெயரை குறிப்பிட்டு அழைத்து அவரது வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை கேட்டுள்ளார். தொடர்ந்து அந்த தொழிலதிபர் வரிகளை செலுத்த தவறிவிட்டதாகவும் உடனடியாக பணம் செலுத்தப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் அழைத்தவர் தெரிவித்துள்ளார். பணம் செலுத்துவதை எளிதாக்க பணம் செலுத்துவதற்கான இணைப்பு அனுப்புவோம் என்று தெரிவித்து அந்த தொழிலதிபரின் வாட்ஸ்அப் எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியையும் அழைத்தவர் தொலைபேசி மூலம் கேட்டுள்ளார். ஆனால் அந்த பணம் செலுத்தும் முறை எதுவும் தனக்கு தெரியாததால் சந்தேகமடைந்த அந்த தொழிலதிபர் அழைப்பை துண்டித்துள்ளார். பின்னர் அவர் அந்த எண்ணிற்கு மீண்டும் அழைக்க முயன்ற போது எந்த பதிலும் வரவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அதே எண்ணிலிருந்து அவருக்கு மற்றொரு அழைப்பு வந்துள்ளது. இரண்டாவது உரையாடலின் போது அழைத்தவர் மேலும் ஆக்ரோஷமாக கதைத்து சட்ட ரீதியான விளைவுகளுக்கு முகம் கொடுக்காமல் இருக்க பணத்தை இப்பொழுதே செலுத்துமாறு அவரை எச்சரித்துள்ளார். உள்நாட்டு வருவாய் திணைக்களத்திலிருந்து வருவதாக கூறும் அழைப்புகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்குமாறும் TIN எண்கள் உட்பட்ட தனிப்பட்ட வரி தகவல்களை அறியாதவர்களுடன் பகிர்வதை தவிர்க்குமாறும் அந்த அமைப்பு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று புகழ்பெற்ற ஜெயஸ்ரீ மகா போதி விகாரை வளாகத்தில் பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் சம்பவம் குறித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய கைபேசியை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அல்லது விசேட நிபுணர் பரிசோதகரிடம் அனுப்பி அறிக்கை கோருமாறு அனுராதபுர பிரதான நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளதோடு உத்தரவை நடைமுறை
நடைமுறைப்படுத்துமாறு அனுராதபுர குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 திகதி ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரை வளாகத்திற்குள் வைத்து குறித்த பெண் பாதுகாவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கொடூரம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் உடனடியாக உடமலுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி மூலம் புகார் அளித்துள்ளார். அந்த உரையாடலின் ஒளிப்பதிவை பரிசோதித்து அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவே தற்போது நிபுணர் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. உடமலுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் சந்திர சுமித்த ஹேவா பதினிகே என்ற அதிகாரி மீதே இக்குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.